ஏன் சோறெல்லாம் இப்படி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஏன் வந்து வெறும் கல்லைத்தான் மண்ணைத்தான் திங்கத்தான் படத்தானான்னு எழுதுனது வந்து எப்படி பார்த்தாலும் மதியம் சாப்பிடுகின்ற அந்த 1/2 கிலோ சோள கடியில் குறைஞ்சபட்சம் 10லேருந்து 20 கிராம் மண் இருக்கும். பாளையங்கோட்டை ஜெயிலில் எஸ்கேப் ஆனதுனால பேடின்னு சொல்லுவாங்க. சிறையில எல்லாம் நிறைய இந்த இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கால்லையும் வளையம் போட்டிருப்பாங்க. கையில் அதை பிடிச்சிக்கணும். அதில் ஒரு குண்டு வந்து போட்டு விட்ருவாங்க. இதை எடுத்துக்கிட்டு தான் நடந்து போகணும். குண்டு கையில் இருக்குமா இல்லை காலில் இருக்கும்? கையில் தூக்கிட்டு போகணும். நான் அழலை, நீ எதுக்கு கண் கலங்குற? நம்மெல்லாம் கண் கலங்கக்கூடாது, நம்ம கண்ணீர் வீணாக சிந்தக்கூடாது அப்படின்னு அவன் சொல்கிறான். எனவே நான் கவலைப்படலை என்ன, ஆனால் ஒன்றை மாதிரி ஒன்று செஞ்சுட்டு வரலையேங்கிறது தான் எனக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து எழுப்பின கோஷம், நக்சல்பாரி வாழ்க புரட்சி ஓங்குக என்கிற கோஷம் சிறை முழுக்க வந்து எதிரொலிச்சு. சிறையில் இருந்த கைதிகள் எல்லாம் வந்து பதிலுக்கு அந்த கோஷத்தை போட்டாங்க. அவன் போகிற வரைக்கும் அதை தான் சொல்லிட்டு போனான். புரட்சி ஓங்குக, நக்சல்பாரி வாழ்க, மாசேதன் வாழ்க என்கிற அந்த கோஷத்தோடு போய் தூக்கல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பாலன் மட்டும் இல்லை, தமிழரசனை அங்கே தான் சந்தித்தான். பொன்பரப்பி தமிழரசன். ஆமாம், பொன்பரப்பி தமிழரசனை அங்கே தான் சந்தித்தோம். அடுத்தது தொடர், இப்போ இந்த சிறைக்குள்ள வந்து சித்திரவதைகள்லாம் நடக்கும், கொடுமைகள்லாம் நடக்கும். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது அல்ல உங்கள் தோழருக்கு நடந்தது, அல்லது உங்களுக்குள்ள உங்கள் பார்வைக்கு தெரிந்து மற்ற கைதிகளுக்கு நடந்தது, இப்படியான விஷயங்கள்லாம் ஏதாவது பதிவு பண்ணுற மாதிரி இருக்குங்களா? இருக்குது, நிறைய பதிவு பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் மற்ற கைதிகளோடு நாங்கள் வைக்கப்படலை. நக்சல்பாரிகள்லாம் தனிச்சு தான். ஆமாம், அது ஓல்டு கண்டம், மெயின் கண்டம், சிபி கண்டம்னு சொல்லிட்டு 3 பகுதி இருக்குது தனித்தனியாக. அந்த பகுதியெல்லாம் வைப்பாங்க. இப்போ தண்டனை ஒரு கைதியை வந்து பிரச்சனை பண்ணணும், எதுவும் பண்ணணுன்னாக்கா அவங்கள கொண்டு வர்றதுக்கு வந்து திருச்சி மாதிரி ஜெயிலில் வந்து அதெல்லாம் ஹால் பிளாக். இப்போ கடலூர்னால் எல்லாமே தனி செல்லு தான், சேலம்னா எல்லாமே தனி செல்லு தான். ஆனால் இப்போ இந்த மாதிரி இடங்களில் வந்து கூட்டமாக வந்து கைதிகளை வச்சுருப்பாங்க. அது 8 பிளாக் இருக்கும், 8 பிளாக்லேயும் இருப்பாங்க. நாங்கள் தனிச்சு இருக்கிறதுனால இப்போ எங்களுக்குள்ளே வந்து தண்டனைகள் கொடுக்கறது, பிரச்சனை பண்ணுறது, அதுதான். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கைதி யாராச்சும் வந்து பிடிக்காது பண்ணாங்கன்னா அடித்து கொண்டு வந்து நிர்வாணமாக வந்து செல்லில் போட்டுருவாங்க. செல்லில் போட்டு ராத்திரியில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை ஊற்றி விட்டுருவாங்க. பகல் முழுக்க நிர்வாணமாக தான் இருக்கணும். ஆமாம், பகல் முழுக்க நிர்வாணமாக இருக்கணும். அப்போ சிறைக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்து பழகினவனுக்கு நிர்வாணம் என்பது பிரச்சனையாகவே இல்லை. நிர்வாணமாக இருக்கிறது வந்து மற்ற இரவில் வந்து தண்ணியை ஊற்றி விட்டுருவாங்க, தூங்க விட மாட்டாங்க. ஏன் சோறெல்லாம் இப்படி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஏன் வந்து வெறும் கல்லைத்தான் மண்ணைத்தான் திங்கத்தான் படத்தானான்னு எழுதுனது வந்து எப்படி பார்த்தாலும் மதியம் சாப்பிடுகின்ற அந்த 1/2 கிலோ சோள கடியில் குறைஞ்சபட்சம் 10லேருந்து 20 கிராம் மண் இருக்கும். 10லேருந்து 20 கிராம் மண்ணே இருக்கும். அதான் மண். ஏன்னா அவன் எடுத்துகிட்டு வர்றதை அப்படியே அரைச்சி அப்படியே கொடுக்குறது தான். ஏங்க அப்படி இருக்கேன்னு சொன்னோம்னாக்க அப்போவாவது திருந்துவியானுதான்பா அவன் சொல்கிற நியாயம். ஆனால் இதில் மிகப்பெரிய ஊழல்லாம் நடக்கும். கான்ட்ராக்ட் எடுக்கிறவன் வந்து பெரிய அளவில் இது பண்ணுவாங்க. எனவே வந்து அடித்து கொண்டு வந்து இப்படி போடுவாங்க, நிர்வாணமாக போடுவாங்க. அது இல்லாமல் இப்போ நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே அண்ணனுக்கு சொல்லி கொடுத்த இருளாண்டி பாளையங்கோட்டை ஜெயிலில் எஸ்கேப் ஆனதுனால பேடின்னு சொல்லுவாங்க. அதை சிறையில எல்லாம் நிறைய இந்த இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கால்லையும் வளையம் போட்டிருப்பாங்க. கையில் அதை பிடிச்சிக்கணும். அதில் ஒரு குண்டு வந்து போட்டு விட்ருவாங்க. இதை எடுத்துக்கிட்டு தான் நடந்து போகணும். குண்டு கையில் இருக்குமா இல்லை காலில் இருக்குமா? கையில் தூக்கிட்டு போகணும். கனமாக இருக்கும். அது ஒரு 5 கிலோ இருக்கும். அது 5 கிலோ கையில் தூக்கிக்கிட்டு சங்கிலி பிணைச்சி காலு கைக்கு சங்கிலி. அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க? யாருக்கெல்லாம் எஸ்கேப் ஆனவங்களுக்கு, சிறையிலேருந்து ஓடி போனவங்க பிடிச்சிட்டு வர்றாங்கன்னு வச்சுங்களேன். அது ஏன்னா அப்போ அது 71 72 பிரம்மாண்டமான ஒரு எஸ்கேப் வந்து பாளையங்கோட்டை சிறையில் 40க்கு மேற்பட்டவர்கள் தப்பிச்சு போய் அதில் பிடிச்சிட்டு வந்தவங்களில் 3 பேர் இங்கே இருந்தாங்க.
எப்படி எப்படி தப்பிச்சாங்க? என்ன பிளான் பண்ணாங்க? எதுக்கு நடந்தது அது? அது ஆப்பல் இந்த ஓப்பன் ஏர் ஜெயில்னு வச்சுருப்பாங்கல்ல, ம். ஓப்பன் ஏர் ஜெயிலில் இருக்கவங்கலாம் பொசுக்குன்னு வாட்டரை அடித்து போட்டு ஓடி போகிறது. ம். அதுலேயும் அப்போ அந்த காலகட்டத்தில் எங்கே போனாலும் மறையலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா ஊர் இப்படி வந்து பிரபலமான ஊர்களாகவும் அதுக்கான வந்து ஊடகங்களும் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல இல்லை. அன்னைக்கு. இல்லாத காலத்தினால போனதுனால கொண்டு போட்டிருந்தாங்க. அதுக்கு பேர் பேடின்னு பேர். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உணவில் பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னாக்க என்ன பண்ணுவாங்கன்னா, உணவுகளை வந்து இன்னும் கூடுதலாக வந்து அதில் கல் மண் கிடக்கிற மாதிரியெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதையெல்லாம் வந்து இப்போ ஆனால் நக்சல்வாதிகளுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடித்து தூக்கிடுவாங்க. நான் 6 ஜெயில் போயிருக்கேன். ம். போராட்டம் பண்றீங்கன்றதுக்காகவே. போராட்டம் பண்ணுறேங்கிறதுக்காகவே. ம். இதில் கடைசியாக வந்து முதல்ல நான் ஜெயில் மாற்றம் பண்ணுவது என்னன்னாக்க, ஒரு ஏஜி கஸ்தூரிரங்கன்னு சொல்லிட்டு ஒரு தோழர் வந்திருந்தார். அது அவர் நாகப்பட்டினத்தில் பெரிய ஆள், வருமான ஆள். அதிகமாக வந்து இந்த மாதிரி விஷயங்களில் நல்லா எஜுகேட் பண்ணது, தியாகம் பண்ணது அவர் தான். அவரும் ஒருத்தர் தான். இப்போ அவர் தலைமையில் 24 அம்ச கோரிக்கைகள் ஒன்று வச்சு உண்ணாவிரதம். அப்போ நான் தூக்குத்தண்டனையில் இருக்கேன். இப்போ 24 அம்ச கோரிக்கைகளில் என்னென்னா வந்து சிறைவாசிகளுக்கு வந்து பள்ளிக்கூடம், படிப்பு, அது இல்லாமல் சட்டமன்ற அப்போ எம்எல்சி இருந்தது. அப்போ மேலவையில் வந்து உறுப்பினர் வேணும். கைதிகளுடைய பிரச்சனை பேசுகிறதுக்கு எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணுங்கிற கோரிக்கையும் வச்சு அந்த உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரதத்தில் தூக்கு தண்டனை கைதிகள் சார்பாக நான் இருக்கிறதா இருந்தேன். அது அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடந்துச்சுன்னாக்க, இந்த போராட்டம் வர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு எங்களுக்கு தகவல். ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு தகவல் வந்துட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து வேறு ஒரு தூக்கு தண்டனை கைதிகள் வைக்கிற இடத்துலேருந்து இன்னொரு கண்டம், மெயின் கண்டம்பாங்க. அந்த மெயின் கண்டத்துக்கு நான், தியாகராஜன் எல்லாம் வந்துட்டோம். அப்போ அங்கே எங்கள் கூட இருந்ததில் வந்து தான் இந்த பாலன் என்கிற ஒரு தம்பி. அவன் பாலன்கிற வந்து நம்ம என்ன இது சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பால் வியாபாரி. பால் வியாபாரி இப்போ அவனுடைய நண்பன் ஒருத்தனை வந்து ஒருத்தன் அடிக்கிறான். அவனும் பால் வியாபாரி தான். அடிக்கும்போது என்ன சொல்லி அடிக்கிறான்னா, ஏன்டா உன்னையெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சா கூட, அடித்தா கூட, கொன்னா கூட கேட்க நாதியத்தை போய் நீ என்னை பேசுறியான்னு சொல்லி அடிக்கிறான். அந்த அடியை வாங்கிட்டு ஒடியாரவன் இவன் பாலகிருஷ்ணன்ட்டே சொல்கிறான், பாலு என்னை இந்த மாதிரி சொல்லி அடித்தான்னு. அப்படியாடா அடித்தான்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான்னா, கத்தி எடுத்துகிட்டு விரட்டி போய் அவன் அந்த கேட்டை தாண்டி அந்த பக்கம் குதிக்கிறான். ரயில் கேட்டு தாண்டி போய் நாதியாடா இல்லைன்னு சொன்னேன், நான்லாம் அவனுக்கு நாய் தானே சொல்லி குத்துறான். ஸ்பாட்டில் அவன் செத்து போகிறான். அந்த பாலனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு வந்து தூக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, இவன் ரவுடி ரோக்குங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஜட்ஜ்மெண்ட் வருது. இப்போ அந்த பையன் அங்கே இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா, அண்ணனுக்கு ரங்கசாமி லெண்டினுக்கும் எனக்கும் துணிமணியெல்லாம் துவைச்சி கொடுக்குற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு நிறையா எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மொழிபெயர்ப்பு நடந்துக்கிட்டு இருந்த நேரம். எனவே வந்துட்டு என்னைய சின்னதுன்னு கூப்பிடுவான், அண்ணனை பெருசுன்னு கூப்பிடுவான், என்னைய சின்னதுன்னு கூப்பிடுவான். கூப்பிடும்போது சொல்லுவான், அவன் ஒரு சமாசா சொல்லுவான், சின்னது யாரும் மனு பார்க்க வந்தாங்கன்னா விளக்கணை வாங்கிட்டு வர சொல்லுங்கள். உடம்புல பூச்சிக்கிடுவான் தூக்கில் போட போகும்போது, வலிக்கிட்டு விழுந்துடும், தப்பிச்சிடுவோம். ஏன்னா ஒரு தடவை தப்பிச்சுட்டா அப்படி தூக்கில் போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவான், நானும் பதில் கிண்டல் பண்ணுவேன். இப்படி 2 பேரும் பேசிக்கிடுவோம். அந்த அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் எனக்கு ஆயுள் தண்டனை வருது. இந்த ஆயுள் தண்டனையே அதில் இருக்கும். அதில் ஒரு வாசகம் இருக்கும். இந்த நிகழ்ச்சி கலைஞருக்கு ரொம்ப பிடிச்சு போன நிகழ்ச்சி. இந்த இன்சிடெண்ட் இருக்குல்ல, இது ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேவாரத்தின் மூலமாக அவர் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. அதனால தான் தியாக கொஞ்சம் நெருக்கத்தில் வச்சுருந்தார் அவர். ஏதாச்சும் ஒன்றுனா தியாகு, குருமூர்த்தி, லெனின் இதை தான் வயமை சொல்வார். இவர்களையெல்லாம் நாங்கள் விடுதலை பண்ணோம், எல்லாம் பண்ணோம் சொல்லிக்கிட்டே இருப்பார். நாங்கள் தான் விடுதலை பண்ணோம். இல்லை, விடுதலை பண்ணது மட்டும் இல்லை, அவர் எழுதுனது அவர் தான். ஏன்னா உங்களுக்கு ஒருத்தனை தூக்கில் போகிறதுனா சட்டமன்ற தீர்மானம் வந்து கவர்னருக்கு போகும். கவர்னர் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவார். பிரசிடெண்ட்டு தூக்கில் போடுறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவார். அப்போ இவங்களுடைய ரெக்கமெண்டும் அங்கே தேவைப்படும். அப்போ தான் இவர் வந்து எழுதின அந்த வாசகத்தை வந்து, இவர்கள்லாம் இளைஞர்கள், நோக்கம் சிறப்பானது, ஜனநாயகத்தை அடைய வேண்டும் என்கிற நோக்கம், மக்களுக்கு எல்லா உரிமையும் வேண்டும் என்கிற நோக்கம் சரியானது. ஆனால் ஆயுதம் தூக்குகின்ற பாதை தவறானது.
எனவே அந்த தவறை திருத்தி கொண்டு இவர்கள் அவர்கள் ஜனநாயகத்தை அடைய ஒரு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். எனவே இவர்கள் தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க சிபாரிசு பண்ணுறேங்கிறது தான். இதை தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அன்னைக்கு வி.வி. கிரியே எழுதுறாரு. இவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும் விதமாக ஆயுள் தண்டனைன்னு சொல்லி எழுதுறாரு. அந்த அடிப்படையில் ஆயுள் தண்டனையாக மாறிடுது. ஆயுள் தண்டனை மாறின உடனே நாங்கள் உடனே வேற ஒரு பிளாக்கு வந்துடுறோம். என்ன மிகப்பெரிய சங்கடம்னா பிளாக் நாங்கள் அந்த தூக்கு தண்டனை கைதிகள் சார்பாக அந்த போராட்டத்தில் பாலன் கலந்துக்கிறோம். குருவுக்கு பதிலாக நான். எனக்கு சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. எல்லாருமே கஸ்தூரங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இது பண்ணாங்க. அந்த தூக்குதண்டனை கைதிகள் சார்பாக கலந்து கொண்டு அந்த போராட்டத்தில் அடித்து நொறுக்கி எங்களையெல்லாம் ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா போராட்டத்தை இது பண்ணிட்டாங்க. போராட்டமே நடத்த விடாமல் அதில் முக்கியமான ஆட்கள் எல்லாம் தூக்கிட்டாங்க வெளியில். கடைசியில் என்ன ஆச்சுன்னா தூக்குதண்டனை அந்த போராட்டம் முடிஞ்சு 10வது நாள் தூக்கில் போடுவதற்கெல்லாம் எக்ஸிக்யூட்டிங் ஆர்டர் வருது. யாருக்கு? பாலுக்கு. ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. பாலனுக்கு தூக்கில் போட சொல்லி ஆர்டர் வந்துருக்கு. தூக்கில் போட சொல்லி ஆர்டர் வந்த பிறகு நாங்கள் இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம். ஆனால் வர்றவங்கள்ட்ட சொல்லி விடுறது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு தூக்கில் போட்டால் கூட சந்தோஷம்தான், நான் கவலையே படலை. ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு மாவோயிஸ்ட்டு. நான் ஒரு மாவோயிஸ்டாக இருந்து நக்சல்பாரியாக இருந்து தூக்கில் போகிறதுக்கெல்லாம் நான் தயங்க மாட்டேன் என்கிற வடிவத்தில் இப்போ பேசுகிறேன். பேசிட்டு யாராச்சும் வர்றவங்க நான் எனக்கு அவன்கிட்ட திணிக்கு பழங்கின சிறை வார்டன் யாராச்சும் வந்தாங்கன்னா சொல்லிவிடுறது. சின்னதுக்கிட்ட சொல்லி விளக்கணை வாங்கிட்டு வர சொல்லணும். நம்மளே ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா அவன் பேச்சு, அவன் செயல், நடவடிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அற்புதமாக இருக்கும். அப்புறம் போயிருந்தோம். 7வது நாள் போகிறோம். நான், தியாகு, அண்ணன் எல்லாம் 3 பேரும் அவனை பார்க்குறதுக்காக போகிறோம். பர்மிஷன் வாங்கிட்டு போகும்போதே முதல்ல சொன்னதே, சின்னது விளக்கெண்ணை கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தான். ஆனால் சவக்கலை என்பார்கள்ல, அந்த சிரிப்பில் என்னால் பார்க்க முடிஞ்சது. அதுதான் என் கண்ணில் கண்ணீரை வரவழைச்சது. அவன் சிரிக்கிறான், பேசுகிறான். ஆனால் அந்த இதில் முகத்தில் அந்த கலை, அந்த இது சவக்கலைன்னு சொல்லுவாங்க, அது பேர் என்ன, மரண அது அப்படியே இருந்துச்சு. போனேன், கையை கொடுத்தோம், உள்ள நின்னா பேசிக்கிட்டு இருந்துட்டு சொன்னான். இப்போ அவன் சொன்னான், நான் அழலை, நீ எதுக்கு கண் கலங்குற? நம்மெல்லாம் கண் கலங்கக்கூடாது, நம்ம கண்ணீர் வீணாக சிந்தக்கூடாது அப்படின்னு அவன் சொல்கிறான். எனவே நான் கவலைப்படலை என்ன, ஆனால் உன்ன மாதிரி ஒன்று செஞ்சுட்டு வரலையேங்கிறது தான் எனக்கு கவலை. அதுக்காக நான் வேணா அழ தயாராக இருக்கேன், ஆனால் நீ செஞ்சுட்டு வந்ததுக்கு நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு என்ன விடாத அளவுக்கு பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருந்த உடனே அப்புறம் நான் சொன்னேன், சொல்லிவிட்டு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நாம் விளையாட்டாக பேசியது அப்படிங்கிற மாதிரி எடுத்தும் பரிசீலிக்க முடியலை. ஆனால் உனக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இன்னை தூக்கில் போட்டால் நான் எப்படி தியாகி என்கிற உணர்வோடு அதை ஏற்பேனோ, அதே போல் நீ இன்னைக்கு மாற்றத்தில் மாறி இருக்க, அதுக்கான போராட்டங்கள் எல்லாம் சிறைக்குள்ள பண்ணியிருக்க. அதனால் அந்த நிகழ்வோட உன்னுடைய மரணத்தை நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு வரும்போது கட்டிப்பிடிச்சி அழுதுட்டோம் 2 பேரும். வந்துட்ட பிறகு என்னாச்சுன்னா, அவனை ஓல்டு கண்டத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு பின்னாடி தான் தூக்கில் அடிக்கிற இடம் இருக்குது. ஓல்டு கண்டத்தில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு முதல் நாள் அவன் உயில் எழுதுகிறான். அந்த உயில் எழுதும்போது என்ன எழுதிட்டு வர்றான்னா, நான் அன்னைக்கு நடந்ததை எப்படி வேதனையோடு பார்க்குறேன், இதோட பார்க்குறேங்கிறதெல்லாம் சொல்லி எழுதிட்டு வந்து கடைசியாக சிறைக்குள்ளே வந்த பிறகு என்ன, அப்பா ரங்கசாமி, அண்ணன் தியாகராஜன், சின்னது குருமூர்த்தி, இவர்களுடன் சேர்ந்து இந்த பக்குவத்தெல்லாம் கற்றுக்கொண்டு மக்களுக்காக வாழ முடியும் என்கிற உணர்வோடு நான் இருக்கிறேன், அதை ஏற்கிறேன். ஆனால் மக்களுக்கு பயன்பட முடியும் என்பதை, மக்களோடு வாழ்வது எனக்கு தெரியலை. மக்களுக்காக வாழ முடியும் என்பது மக்களோடு வாழும்போது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்று மக்களுக்காக வாழ முடியும் என்று நினைக்கும் போது நான் மரணத்தை தழுவுகிறேன்னு எழுதினான் கடைசியாக அவனுடைய உயிர்.
அதே மாதிரி எழுதுனது மட்டும் இல்லை, அந்த தூக்கில் போட போகிற நிகழ்ச்சிக்கு முன்னாடி போய் அங்கமச்சாடையாளம்லாம் பார்க்கும்போது, இங்கே பாரு நீ அதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை, இதெல்லாம் பார்க்காம எங்கே கொண்டாந்து வச்சுருக்க கொண்டு போய் அடித்து போடு, தூக்கில் போடு, சும்மா இதா அதா எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து எழுப்பின கோஷம், நக்சல்பாரி வாழ்க புரட்சி ஓங்குக என்கிற கோஷம் சிறை முழுக்க வந்து எதிரொலிச்சது. சிறையில் இருந்த கைதிகள் எல்லாம் வந்து பதிலுக்கு அந்த கோஷத்தை போட்டாங்க. அவன் போகிற வரைக்கும் அதை தான் சொல்லிட்டு போனான், புரட்சி ஓங்குக, நக்சல்பாரி வாழ்க, மாசேதுங் வாழ்க என்கிற அந்த கோஷத்தோடு போய் தூக்கில் தொங்குன அந்த நிகழ்ச்சி வந்து வந்து மறக்க முடியாது. அதை பற்றி தியாகம் எழுதியிருப்பான் அப்படி. ஆனாலும் என்னென்னா, அந்த தண்டனையில் இருந்தவனுக்கு தான் அதை நிறைவேற்றப்படும் போது அந்த தண்டனையுடைய தன்மை என்ன என்பது தெரியும். நக்சல்பாரிகள்கிட்ட அதை பார்க்க முடியாது. மக்களுக்காக முடிவெடுத்த பிறகு அதை மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்கிறேன்னு எழுதியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி என்னை ரொம்ப பாதித்தது. அதுக்கு பிறகு அடுத்து ஒரு மாதத்தில் வந்து என்னை சேலத்துக்கு கடலூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. என்ன காரணத்துக்காக பண்ணாங்க? இதுதான் தொடர்ந்து போராட்டம் பண்ணி பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆயுள் தண்டையும் ஆயிடுச்சு. தூக்கு தண்டையில் வந்து வேற ஜெயிலுக்கு மாற்ற முடியும். திரும்ப ஆயுள் தண்டனை ஆயிடுச்சு. ஆயுள் தண்டனை ஆனதோடவே கடலூருக்கு போனாங்க. கடலூருக்கு போன பிறகு வந்து அங்கே போன பிறகு இந்த கூட்டம் இல்லை, நக்சல்பாரி தோழர்களுடனான கூட்டம் இல்லை. அண்ணனை வந்து அங்கே சேலத்துக்கு எங்கே அனுப்புனாங்க. தியாகு வந்து மறுபடியும் மெட்ராஸுக்கு வந்து சேலம் மெட்ராஸுக்கு போயிட்டார். தியாகு மெட்ராஸு சென்னைக்கு போயிட்டாங்க. கடலூர். ஆமாம். அப்புறம் வந்து இவர் புலவர் கலிவர்மாள் தண்டனையும் ஆயுள் தண்டனையாக மாற்றின பிறகு வள்ளுவன் வந்து சென்னைக்கு போயிட்டார். அப்போ அவங்கெல்லாம் இங்கே இருந்தாங்க. அப்புறம் நான் போயிட்டு மறுபடியும் வந்து திருச்சிக்கு வரும்போதும் அங்கே தான் இருந்தாங்க தோழர்கள்லாம். அப்போ கடலூர் போயிட்டோம். கடலூர் போன பிறகு அங்கே வந்து தனிமை, அங்கே மற்ற கைதிகளோடு இருந்து அங்கே தான் நம்ம வந்து கைதிகளோடு இணைஞ்சு விளையாடுவது, போகிறது வர்றது அப்படிங்கிற நிலையெல்லாம் இருந்துச்சு. அங்கே தான் தண்டனைகளை பார்க்கலாம். தண்டனை. ஆமாம். ஏன்னா அது ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாடிக்கை குற்றவாளிகள் நிரம்பிய சிறை. அந்த சிறையில் தான் நான் சொன்னதெல்லாம் நடக்கும். கொண்டாடுவாங்க, நிர்வாணமாக போட்டு விடுவாங்க, தண்ணியை ஊற்றி விடுவாங்க, அடிப்பாங்க. அங்கே தான் பொன்னாடார்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை அடித்து கொன்று அந்த அடித்து கொன்ற அந்த போராட்டத்தில் ஏஎம்கே கலந்துக்கிட்டு தான் அந்த இதெல்லாம் பண்ணார். ஏஎம்கே அப்போ கடலூரில் போராடி எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ண வச்சார். மிகப்பெரிய போராட்டம் அது. என்ன சம்பவம் நடந்தது? அப்போ நீங்கள் அங்கே இருக்கீங்க? நான் இல்லை. அப்போ ஏஎம்கே அங்கே இருந்தார். அது 74, 75 நடந்தது. நம்ம 73 போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி சேலத்துக்கு அனுப்பிட்டாங்க. அங்கேயும் வைக்கலை. மற்ற கைதிகளோட சேர்ந்து அப்படி இப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோன்னே சேலத்துக்கு அனுப்பிட்டாங்க. சேலத்துக்கு போகும்போது தான் அந்த அற்புதம் நடந்துச்சு. தருமபுரி பாலன் இப்போ சிலையாக இருக்கார்ல, அவர் உங்களை மாதிரி தோழர். அவரை சார்ந்த தோழர் கோபால், ராதா, இவர் புலவர் கலிவனுடைய பையன் வந்து சோழன் நம்பி, கடைசி பையன் சோழன் நம்பி, ரெண்டாவது பையன். ஆமாம், ரெண்டாவது பையன். அடுத்து வந்து திம்மா காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் அங்கே இருக்காங்க. இந்த 6 பேர் அங்கே இருக்கும்போது தான் நாங்கள் போகிறோம். அங்கே போய் எத்தனை மாதம் இருக்கீங்களா? எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க? ஏது சேலத்தில் உங்களை வச்சுருக்காங்க? சேலத்துக்கு 2 முறை போனேன், கடலூருக்கு 2 முறை. 2 முறைனா எத்தனை மாதம் வச்சு? அது ஒரு வருஷத்துக்கு 1 வருஷம். சரி, அந்த காலகட்டத்தில் பாலன் தோழர் கூட உங்களுடைய பழக்கம் எப்படி? அதுதான் ரொம்ப முக்கியமானது. பாலன் மட்டும் இல்லை, தமிழரசனை அங்கே தான் சந்தித்தேன். பொன்பரப்பி தமிழரசன். ஆமாம், பொன்பரப்பி தமிழரசனை அங்கே தான் சந்தித்தோம். நான் போகும்போது என்ன நடக்குதுன்னா, ஆளுக்கு ஒரு கம்பளியை கொடுத்துருக்காங்க. எல்லாம் கம்பளியை போட்டுட்டு தான் படுத்திருக்காங்க. குணசேகரன் சொல்லி ஒரு சூப்பரண்டன்ட், குணசேகரன்கிறது தான் சூப்பரண்டண்டாக இருக்கார். அப்போ பாலன் இருக்காங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ நான் வந்து போகிறேன். நம்ம அனுபவ சார் ஏற்கனவே தூது போராட்டம் பண்ணி அடி வாங்கி வாங்கி இதெல்லாம் பண்ணிட்டு போகிற அனுபவஸ்தர். இதில் எனக்கு ஒரு இது என்னென்னா, இந்த மாதிரி ஏற்கனவே இந்த டாக்டர் சின்னையன் நம்ம அண்ணன் வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இதில் சேலம் ஜெயிலில் வந்து குணசேகரன் ஒருத்தன் இருக்கான், சூப்பரண்டு. அவன் நல்ல கவிஞன், நல்ல எழுத்தாளன், அதெல்லாம் பண்ணக்கூடியவன். அவன் வந்து எனக்கு நல்லா தெரியும்டா அண்ணன், என்னை சொன்னீங்கன்னா அவனுக்கு தெரியும். அவர் ஏற்கனவே அங்கே சேலத்தில் சர்வீஸ் பண்ண காலத்தில் வந்து பழக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் போனதோட போய் பார்த்தேன்னா எனக்கே வைத்தறிச்சேன். என்னகிட்டையும் ஒரு கம்பளியை தான் கொடுத்து அனுப்புகிறாங்க.
நான் சொன்னேன், "கம்பளி எதுக்குங்க? நான் ஏன் விரிச்சு போட்டுக்கிறேன், தலைக்கு வச்சுக்கிறேன், எதுக்குனாலும் இதுதான். சும்மா தான் படுக்கணும். இங்கே அப்படித்தான்." அப்படின்னு சொல்லி ஜெயிலர் சொல்லிட்டாரு. போய் பார்க்குறேன், எல்லாம் ஒரு கம்பளியில உட்காந்துருக்காங்க. போனோடனே அப்புறம் எல்லாம் கை கொடுக்க கூட அனுமதிக்க மாட்டேன்ட்டான் அந்த ஆளு. அழைச்சிட்டு போன வார்டன். அப்போ கை கொடுக்க கூட அனுமதிக்கலன்னா, "என்ன தோழர் என்ன?" அப்படின்னா, "பாலன் எல்லாம் பாடம் எல்லாம் கடிதங்கள் எழுதிட்டு இருந்தேன் ஏற்கனவே." உங்களுக்குள்ள கடித தொடர்பு இருக்கு. கடிதம் எழுதுவாங்க. ம். தோழர்களுக்கு தோழர்னால தானே, வீட்டுக்கெல்லாம் எழுத முடியாது. ஒரு கார்டு கொடுப்பாங்க, அதில் தான். ஒரு கார்டில் 60 வரி 65 வரி எழுதுகிற பக்கம் எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆமாம், அப்படி பேனாவை திருப்பிட்டு இப்படி எழுதுறது. ஆனால் போனதோடவே என்ன தொடர் என்னன்னு பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன். பார்த்ததோட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம இரவு வந்து பொழுது போணுச்சு. காலையில் தான் திறந்து விட போகிறாங்க. சாப்பிட கஞ்சி கூழ் குடிக்க காலையில் திறந்து விடுவாங்க. அப்போ காலையில் கூழ் குடிக்க திறந்து விட்டப்ப எல்லோரும் வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே பார்த்தோன்னே அப்படின்னா, இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. சரி, என்ன தொடர் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு தலாணி கொடுத்தான், பாய் கொடுத்தான், பெட்ஷீட்டு கொடுத்தான், இதெல்லாம் கொடுத்தான்னு சொல்கிறீங்க, இங்கே இதை மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு. சரி, கவலையே பட வேண்டாம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வந்து ஒரு பெட்டிஷன் எழுதி கையெழுத்து போட்டு சூப்பர்ட்டு கொடுத்தாச்சு. நாங்கள் எங்களுக்கான சிறைவாசிகளுக்கு தர வேண்டிய சலுகைகளை தர்ற வரைக்கும் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம்னு சொல்லி எழுதி கொடுத்தாச்சு. போன மறுநாளே உண்ணாவிரதம் தொடங்கிட்டோம். சரி, உண்ணாவிரதம் தொடங்கிட்டோன்னா சூப்பர்ட்டு அங்கேருந்து டங்குன்னு கிளம்பி வர்றான், கம்பை தூக்கிட்டு ஆளுகளெல்லாம் கூட்டிகிட்டு. என்ன வந்ததோடவே யார்றாங்க எவனா ராத்திரி வந்தவன் நீ தானா? என்ன உன் வயசு என்ன உன் பேர் என்ன எல்லாம் கேட்டுட்டு, என்ன வந்தோடனே ஆனால் பூனை புய்ய பேண்டு மூடி வைக்கிற மாதிரி வந்தோடனே ஆரம்பிச்சிட்டவன் வேலையன்னு சொல்லி ஒரே தவு. என்கிட்ட நின்று திட்டுறாரு. ஸோ பாலனுக்கெல்லாம் என்ன வருதுன்னா, பாவம் மறுநாளே தோடர் திட்டு வாங்க வச்சுட்டோங்கிற ஒரு கவலையாக இருந்தார். அப்படியே திட்டிட்டு போய், "பாலன் நீங்கள் படித்த பையன் தானே? அவன் அந்த ஆள் இந்த 4 வருஷத்துலேயே இப்போ கடலூர் போயிட்டு திருச்சியிலேருந்து இங்கே வந்து எத்தனை ஜெயில் சுற்றிட்டு வந்திருக்கான், அவன் சொல்கிறத கேட்குறீங்க? அவன் ஹேபிச்சுவல் தெரியுமா? ஜெயிலாக போயிட்டு வரவன் யார்? ஜெயில் குற்றவாளிகள் தானே சொல்லி திட்டினார். திட்டிட்டு திரும்பி வந்துட்டு, அதெல்லாம் உண்ணாவிரதம் அது இதெல்லாம் இல்லை, என்ன வேணும் என்னங்கிறத நீ வந்து நாங்கள் என்னென்னு பேசிட்டு தான் சொல்லுவோம், தீவிரஞ்சலி கேட்டுட்டு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். கேட்குறது மட்டும் இல்லை, கோபமாக பேசுகிறார். நான் சொல்கிறேன், சரி இந்த சமயத்தில் இது பயன்படுத்தணும். மற்றவன்கிட்ட இல்லாத ஒரு பக்குவம் குருமூர்த்திகிட்ட என்ன இருக்குன்னா, யாரை எங்கே வைக்கலாம், எப்படி பண்ணலாம் என்பதில் ஒரு நல்ல வந்து இப்போ நம்மகிட்ட ஒரு இது இருக்கும். ஏன்னா விட்டு கொடுத்து பழகுது. எப்போதுமே வந்து எதையும் வந்து இழக்காமல் ஒன்றை பெற முடியாதுங்கிறதுல குருமூர்த்தி சின்ன வயசுலேருந்தே பாரம்பரியமான வழக்கம். அதுலேயும் பொருளாதார இழப்பு மற்றவங்கள்ட்ட பண்ணக்கூடாது, நாம் பண்ணால் பரவாயில்லன்னு நினைக்கிற பக்குவம் எனக்கு அப்பா சிங்கப்பூரில் இருந்ததுனால அந்த பழக்கம் அப்போதுலேயே. அப்போ இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது முடிவு பண்ணிவிட்டு திருப்பி வரும்போது தான் வந்து சொன்னேன், டாக்டர் சின்னையா வந்து எனக்கு அண்ணன் தான், அவர் உங்களை பற்றி சொல்லியிருக்காருன்னு. அதோட போன ஆள் திரும்பி வந்துட்டார், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு தனியாக வர்றார். தனியாக வந்தோடனே டாக்டர் சின்னையா உங்கள் ஆமாம் எங்கள் அண்ணன் தான், நான் பந்துவக்கிட்ட பக்கத்து ஊர் தான், அண்ணன் தான் உங்களை பற்றி சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதோடவே ஒன்றுமே சொல்லலை. இவனை கூட்டிகிட்டு வாயான்ட்டு போயிட்டார். ஆஃபீஸுக்கு கூட்டுவான் போனதோடவே அப்போ தான் இந்த நிகழ்ச்சியை கேட்குறாரு. கேட்டு இப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக வந்து மருத்துவமனைக்கு வந்து ஃபோன் பண்ணி, ஏன்னா அப்போல்லாம் இந்த ஃபோன் தானே, செல்ஃபோனெல்லாம் இல்லை, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குருமூர்த்தி என்ன. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, குருமூர்த்தியெல்லாம் மாவீரன்டா, அவருக்கு குணசேகரன்ட்ட சொன்னது. என்னை பற்றி நிறைய பேசி முடிச்சுட்டு இருக்கார். நான் அப்புறம் போனதோடவே அது சரி, அது என்ன வந்தோடனே அவங்களையும் போராட்டத்துக்கு இழுத்தா, வர்றவெல்லாம் நக்சல்பாரிகள்லாம் போராட்டம் பண்ணால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஏன் நீ உண்ணாவிரதம்னு ஆரம்பித்த, நீ இப்போ அங்கே சொன்னதை நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, சூப்பரை பார்க்கணும்னு கேட்டு வந்து சொல்லியிருக்கேன். இல்லை அப்படி வாங்கினா அதுக்கு பேரை வேறு. நாங்கள் எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய இதுகளையும் போராடி பெற்று தான் பழக்கம். என்ன அந்த போராட்டத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பீங்கன்னு எங்கள் அண்ணன் சொன்னார். யார் டாக்டர் சொன்னார், அவன் போராட்டத்துக்கெல்லாம் மதிப்பு கொடுக்குற ஆள் தான் சொன்னார். அண்ணன் பேர் போராட்டத்துக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பான்டா, போராட்டம்லாம் அப்படி வாங்குறது தான் எனக்கு பெருமை, அது இல்லாமல் வாங்கினா அது வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னதோடவே, சரி நல்லா பேசுகிற, உனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, என்ன சின்ன வயசில் இவ்வளவு இதாக பண்ணுற, சரி என்னன்னா வெறும் பாய் தலை இது பெட்ஷீட்டு கம்பளி, ஏன்னா சேலங்கிறதுனால அது ஏற்காடு அடிவாரத்தில் தான் ஜெயிலு, அதனால் அது மாதிரியெல்லாம் வேணும்,
புத்தகங்கள் கொடுக்க சொல்லணும், பேப்பர் வரணும் அப்படின்னு சொன்னதோட சரின்னு சொல்லிட்டு வந்து என்னமோ எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு மறுநாள் எல்லாமே கிடச்சிருச்சு. அப்போ பாலன் என்ன சொன்னா அப்படின்னா, மறுநாள் வந்த அன்னைக்கே உங்களை இப்படி போய் இம்சை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வேதனையில் இருந்தாங்க. விம்சையா இதெல்லாம் போராட்டங்க, ஆனால் இப்படியெல்லாம் கொடுக்குறான்னு எங்களுக்கு தெரியாதுங்கிறாரு அவர். மற்ற ஜெயிலில் எல்லாம் பாலன் தோழர் சொல்றாரு. பாலன் சொல்கிறாரு, எல்லாருமே சொல்கிறாங்க, திமுகலி எல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை ஆனால் வந்த அன்னைக்கே வந்து கிடச்சிருச்சு. இதுக்கு ஒரு காரணம் அது. இன்னொரு காரணம் வந்து என்னென்னா ரைட்டுன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் சந்தோஷமாக. அப்போ அடுத்த ஃபைலில் என்ன ஆச்சுன்னா, காலையில் திறந்து விடுற நேரத்தாதி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணோம். பண்ண பிறகு தான் உட்காந்து பேச ஆரம்பித்தோம், எல்லாம் பண்ணோம். பாலன் எனக்கு வந்து அந்த அனிகுலேஷனில் கலந்து கொண்டு எல்லாம் பண்ணி இருந்தது. ஆனால் பாலனுக்காக பிவிஎஸ்ஸா வழக்கறிஞர் உங்களுக்கு தெரியும், பக்தவச்சலம், பிவி பக்தவச்சலம், பிவிபி, அவங்கெல்லாம் வந்து ஆஜராகி அவரை இது பண்ணுறாங்க. ஆஜராகி தான் வந்து அவரை விடுதலை வாங்குகிறாங்க. ஆனால் பாலன் கேட்டது செஞ்சது எல்லாம் என்னென்னா, பாலனுக்கு நம்ம சொன்னது, பாலனுடைய திறமையான ஒரு தோழர் அவர், ரொம்ப போராட்ட குணம் உள்ளவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறோம், பண்ணுவோம். அதே நேரத்தில் என்னுடைய பாடல் நான் பாடிட்டே இருப்பேன், சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. சிறைக்கு இதுக்கு கோர்ட்டுகளில் பாடின பாடல்கள் எல்லாம் பாடுவேன். அதை இல்லாமல் இந்த சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லால இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து கொஞ்சம் பிடிச்ச குழந்தைங்க பாடல்கள்லாம் பாடுவேன். அதெல்லாம் ரசிப்பா, அப்படி ரொம்ப ரசிப்பா. அப்படி எங்கள் அந்த தோழர் அந்த பாட்டை பாடுங்க என்ன அப்படின்னு சொல்லி பாடல்களை கேட்பார், சந்தோஷமாக இருப்பார். அவங்க அப்பா ஆறுமுக முதலியார்னு, அவருக்கு ஆறுமுக முதலியார்னு கடிதம் போடுறதுக்காகவே முதலியார் என்கிறது எப்படி தப்பான வார்த்தைங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 3 வாரம் தொடர்ந்து கடிதம் எழுதினார். யாரு? பாலன். அவங்க அப்பாவுக்கு. அப்பாவுக்கு என்ன மாதிரி எழுதினார் தெரியுமா? முதலியார் அதெல்லாம் வந்து இந்த பட்டங்கிறது, இந்த பேங்கிறதெல்லாம் வந்து மனித வர்க்கத்துக்கு எதிரானது, மனித இதில் வந்து வரக்கூடாது. நீங்கள் வந்து உங்களை முதலியார்னு போட்டுக்கிட்டா பாலன் வந்து புரட்சியாளர்லாம் இருக்க முடியாது. மகனுடைய வந்து கோரிக்கையை ஏற்று நீங்கள் இனிமேல் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க தாய் மாமன் வந்து உங்களுக்கு இது திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், பாலனுடைய மாமனார். அவர் ஏற்கனவே அவர் படித்த கல்லூரியில் பாரதிதாசன் பாடல்களை தவிர, பட்டுக்கோட்டையார் பாடல்களை தவிர வேறு எந்த பாட்டும் போடக்கூடாதுன்னு ரகலை பண்ணவர். ரகல் பண்ணி தூக்கி போட்டு எல்லாம் உடைச்சவர் கல்லூரியில். அப்படியெல்லாம் போராட்டம் பண்ணி தான் வந்து நக்சல்பாரி இயக்கத்தில் வந்து அவர் பெரிய அளவில் வந்தது. அப்புறம் அது முடிஞ்சது. நான் அவருடைய இந்த தன்மை இருக்குல்ல, நாங்கள்லாம் திருவிளையாடல் சினிமா பார்க்க போய் உட்காந்துருக்கோம் ஜெயிலுக்குள்ளே. எனக்கு வந்து ஒரு ஜுரம் வந்த உடனே டக்குன்னு வந்துட்டு வாமிட் வர்ற மாதிரி இருந்துச்சு. என்ன வேகமாக எழுந்திரிக்க போனேன். எழுந்திரிக்காதீங்கன்னு தொடர்ந்து உட்கார வச்சுட்டு சட்டையை பிடிச்சார், அந்தி எடுங்க, மற்றவனுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், ஒருத்த மேலேயும் படாது. அப்படியே பிடிச்சி அதை அப்படியே உடம்போட அணைச்சி தூக்கி கொண்டு போய் சட்டையை காட்டி போட்டுட்டு உடம்பை கழுவிட்டு வந்து உட்கார்ந்து ஒரு அற்புதமான தோழன். இந்த உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதான் சொல்லுவாங்கல்ல, அந்த தன்மைக்கு உட்பட்ட ஒரு தோழர். அவர்கிட்ட இன்னொன்று சொல்லணுன்னாக்க, நான் போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இப்போ பீடியெல்லாம் குடிப்போம். ஏன்னா புண்பட்ட நெஞ்ச புகை விட்டாத்துன்னு. அதுலேயும் சேலம் ஜெயிலில் எல்லாம் வந்து 2 பீடி 3 பீடி ஒட்டுக்கா இழுத்தாத்தான், இழுத்து ஊதுனாத்தான் ஒரு மணி நேரமாவது தூங்கலாம் கொசு இல்லாமல். போத்துனா குளிரும், இது வேக்கும், எடுத்து போட்டோம்னா கொசு கடிக்கும். அதனால காலை ஆட்டிக்கிட்டே தான் படுப்பாங்க ஜெயிலில். கைதிகள்லாம் வந்து காலை ஆட்டிக்கிட்டு தான் படுப்பான், ஏன்னா கால்லையாவது கடிக்காமல் இருக்கட்டும் என்ன. அந்த மாதிரி வந்து சிறைக்குள்ளே வந்து இருக்கிற அந்த ரொம்ப இது பண்ணோம். அங்கே தான் வந்து தோழரோட வந்து அந்த பழக்கம், பேச்சு, நடை எல்லாம் வந்து பண்ணுறது. இந்த மாதிரியெல்லாம் பிடிச்சி கொண்டு எல்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணி அவர் வந்து அந்த தியாகபூர்வமான வந்து பாதை. அவருக்கு தான் ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். அப்போது திருவிளையாடல் படம் பார்த்துட்டு வரும்போது அவர் அந்த இலக்கிய அந்த பாடல்களை எல்லாம் கேட்டு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள். அதே நேரத்தில் வந்துட்டு ஜாதிய கொடுமையில் மற்றதெல்லாம் இல்லை, எப்படி ஜனரஞ்சகமாக வந்து பிரச்சனைகளை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது. அப்போ இப்போ செந்தூர் பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிலரு
இப்போ சோழன் நம்பி வந்து அங்கே என்ன வேலை பார்ப்பாருன்னா வந்து இந்த குழம்பு கொடுக்குறாங்கல்ல, இந்த குழம்ப வந்து ஒரு உள்ளுக்குள்ளே வந்து மரமெல்லாம் இருக்குது. அதனால அந்த குளிக்கிறதுக்காக கட்டி விட்டுருப்பாங்க இப்படி இப்படி. அதுக்குள்ளே ஒரு இடத்துல வச்சு சுட வச்சு அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி அல்லது கீரை கீரை போட்டு ஏதாச்சும் பிரியத்துக்கு செஞ்சு கொடுப்பாரு. தனியாக அடுப்பெல்லாம் வைக்கக்கூடாது. சோழன் நம்பி, சோழன் நம்பி, ஆமாம், புலவரோட சோழன் நம்பி. ஒரு நாள் சரியான கோமா போச்சு எங்களுக்கு. என்ன கோமா போச்சுன்னா, ஜெயிலர் வந்துட்டார். சோழன் நம்பி என்ன பண்ணுறாருன்னா, ஜெயிலுக்குள்ளே முட்டை கொடுப்பாங்க. அதாவது ரேஷன் இதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முட்டைன்னு இப்போ டாக்டர் எழுதுனா ஒரு முட்டை கொடுப்பாங்க. ப்ரெட்டு மில்க் அண்ட் ப்ரெட்டுன்னா மில்க்கும் பாலும் ஒரு ரொட்டியும் கொடுப்பாங்க. இப்போ இதுகளை வாங்கி என்ன பண்ணுறாருன்னா, அந்த முட்டையை அடித்து ரொட்டியெல்லாம் கட் பண்ணி இதில் எண்ணெய் சேகரிக்கிறது. அந்த குழம்புல வர எண்ணெயெல்லாம் எடுத்து அதை சேகரித்து அதில் வந்து அந்த முட்டையை நினச்சி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு உள்ளே. எதில்? தொட்டியில். ஜெயிலரு வந்துட்டார். ஜெயிலரு வந்துட்டோடனே இவர் என்ன பண்ணார்னா, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு நீங்கள் இயேசு சொன்னதாக சொல்கிறீங்களா? அவர் கிறிஸ்தவர். ஆனால் யோவான் 18 ஒரு ஆசாரியான அடித்தப்ப இயேசுநாதர் திருப்பி கேட்குறார், என்னை ஏன் அடித்தாய்? அடித்ததுக்கு காரணத்தை கூறு என்று கேட்கிறாரு. ஏன் மறுகணத்தை காட்டலை அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் அது இருக்குது. ஆனால் அடித்தவன் வந்து சாதாரண ஆள். அவன் அடிக்கும்போது ஏன் அடித்தான்னு கேட்குறது தான் நியாயம். இல்லை நீங்கள் ஒரு எண்ணத்தில் அடித்தா மறுகணத்தைன்னு விவாதம் வந்துருச்சு அவங்களுக்குள்ள. பாலனுக்கும் ஜெயிலருக்கும். சரி. உடனே ஜெயிலர் விவாதம் வந்ததோட இப்படி பார்த்தாரா, என்கிட்ட புகஞ்சுதா, என்ன பாலன் இங்கே என்ன பண்ணுறீங்கன்ட்டு போயிட்டார். சரி. போய் இந்த பக்கம் நின்று அவர் பார்க்க, பாலம் ஐயோ மாட்டிக்கிட்டோம் சங்கடப்பட. ஏன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. இது நம்பியார் இப்படி பார்க்க, நம்பியார் மூஞ்சில் வந்து ஒரு மாதிரி சங்கடம் வந்து நம்பியார் பிடிச்சி விட்டாரு பாருங்க பாலனுக்கு ஒரு ரைடு. ஏயா ஒரு வேண்டாம், ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ வந்து போய் இப்போ தான் உனக்கு ரொம்ப இயேசுநாதரை பற்றி பேசணும் இது பண்ணணும்னு வந்துச்சா? அப்படி பாலனை வந்து பாலனை வந்து நம்பியார் பேசுகிறாரு பிடிச்சி. என்ன இது மறந்துட்டேன் நம்பி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி எல்லாம் இருந்தது. அதன் பிறகு வந்து பாலனுடைய வந்து போக்கில் ஒன்று எனக்காக அவர் பண்ணதை சொல்லணும்னா, நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிசிபிம்பாங்க. அவங்க 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 அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா அது பேர் ப்ராப்பர்ட்டி, பெர்சனல் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால அதில் வந்து அவங்கள்ட்ட இருந்தது ஒரு 5 ரூபா. இந்த 5 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அரசும் புரட்சி இந்த மாதிரியான ஒரு 10 புத்தகங்கள் கேட்டு எழுதி கொடுத்துட்றாங்க. அப்போல்லாம் 50 காசு ஒரு ரூபாய்க்கு கொடுப்பாங்க NCBHல. இப்போ நான் போனேன், நான் கொண்டு போன பீடி தீர்ந்துருச்சு. பீடி தீர்ந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்புறம் அதுக்குள்ளே இந்த பீடி குடிக்கிற வார்டன்கள்லாம் நம்ம பாட்டு பாடுறது அதெல்லாம் பார்க்கும்போது, நம்முடைய செய்கை செயல்பாடு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் வரும். இவர் கொஞ்சம் விவரமான ஆளுன்னு. அப்போ அவங்கெல்லாம் அது மாதிரி பண்ணோம். அப்போ டக்குன்னு ஒரு நாள் கழித்து ஒரு நாள் பார்த்தா ஒரு பண்டில் பீடி 5 ரூபா தான். இது கணேஷ் பீடி 20 கட்டு. அதை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டு கையெழுத்து வாங்க. கட்டு எவ்வளவு? ஒரு பண்டில் 20 கட்டு, 25 பீடியாக ஒரு கட்டு இருக்கும். அதில் வந்து 20 கட்டு உள்ளது ஒரு பண்டில். அது 5 ரூபா அன்னைக்கு. அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. மொத்தமே கட்டு அப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆமாம், 5 ரூபாய்க்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இவங்க புத்தகம் எழுதி கொடுத்தது. இப்போ என்ன நான் கேட்குறேன்னா, ஏன்யா எப்படியா பீடி ஏன்னா? இல்லைங்க தோழர், நீங்கள் பீடி குடிக்கிறது அது தவிர்க்க முடியாது, மற்றவங்கள்ட்ட கேட்குறதும் பிடிக்கல. நாங்கள் இது புத்தகம் வாங்குவதற்காக கூட எழுதி கொடுத்துருந்தோம். அதை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு பீடி வாங்கி கொடுத்தோம். ஏன்யா பீடி குடிக்கலாம் செத்தா போயிருப்போம்? அது இல்லை, குடிச்சு பழகிருக்கீங்க, நீங்களே விட்டால் பரவாயில்ல. ஆனால் இங்கே வந்திருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் அதை கூட செய்யலாம், நல்லா இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணார். அப்புறம் அது அது அந்த நிகழ்வுகள் வேறு மாதிரி போயிட்டே இருந்துச்சு. 10 வருஷம் கழித்து தான் நம்ம வந்து வெளியே வர்றோம். இங்கே வந்து நேராக போகிறோம். அடையாளமும் தெரியல, வீடும் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்புறம் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆனால் என்னென்னா 1 மணி நேரம் தான் இங்கே இருக்கலாம்.